என் அன்பு பிள்ளையே, நினைக்கவே பெருமையாக உள்ளது. ஆம் குழந்தாய், நான் உன்னை ஏறெடுத்து பார்க்கவில்லையே என்ற கோபம் உனக்கு. அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அப்பா பார்த்துக் கொள்வார் என்ற பெரு நம்பிக்கை உனக்கு. அதனால்தான் உனக்கு கஷ்டங்கள் என்று வந்தவுடன் என் மீது கோபம் கொள்கின்றார். இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக விட்டு விடுவேனா? உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் குழந்தையே. உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். உன் வீட்டில் வளர்கின்ற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனோ எப்படியோ உணவு கொடுக்கின்றார். அது உயிரோடு இருந்துவிட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றும். உனக்கு உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது நான் என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்த உன்னை பராமரிக்காமல் விட்டு விடுவேனா? இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப் பார். அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன். உனது பிள்ளைகளையும் உனது எல்லையையும் நானே முன்னின்று காப்பாற்றி தருவேன். உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள். வாழ்க்கையில் எதுவும் நிச்சயமில்லை. பிறக்கும் போதும் யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை. இறக்கும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை. ஆனால் வாழ்வில் பலவற்றை உரிமை கொண்டாடுகின்றோம். நமது துன்பங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம். கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை. ஆனால் கவலையை தாங்கும் மனவலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார். கலங்காதே தங்கமே. என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். கவலைப்படாது இரு. பிடிக்கும் வரை பொக்கிஷம்தான். வெறுக்கப்பட்டால் குப்பையாகும். பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. உன்னுடைய கர்மா வேறு, அவர்களுடைய கர்மா வேறு. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விலைக்கேற்று என்னை கூப்பிடு. கண்டிப்பாக நான் வருவேன். நம்பிக்கை மிகவும் முக்கியம் குழந்தையே. கூடிய விரைவில் நான் உனக்கு ஆசிர்வதிப்பேன். பொறுமையாக இரு. உன்னை ஷீரடிக்கு அழைப்பேன். கண்டிப்பாக அழைப்பேன். சில வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதால் என்னிடம் கோபம் கொள்கின்றார். என் பிள்ளை தானே கோபப்படுகின்றதென்று பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் விட்டு விடுகின்றேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற என்னால் முடியாதா என்ன? ஒரு நொடி போதும் எனக்கு. கண்டிப்பாக நிறைவேற்றுகின்றேன். ஆனால் அதன் விளைவுகளை சந்திக்க நீ தயாரா? அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன். உனக்கு நன்மை விளைவிக்கும் கோரிக்கையை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன். உன் எதிர்காலம் உனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் அறிவேன். ஆதலால் உன் பாரத்தை என் மீது வைத்துவிட்டு கடமையை மட்டும் செய். அதற்கான பலனை உன் சேவகனாக உன்னிடம் நான் சுமந்து வருவேன். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடு. நம் மனம் புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது குழந்தையே. கடந்து வந்த பாதையை அவ்வப்போது திரும்பி பார்ப்பது நல்லது. அப்போது தான் யார் காலை வாரி விட்டது, யார் கை கொடுத்தது என்று தெரியும். நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல. நினைப்பவரின் தரம் அப்படி. எண்ணம், சொல், செயல் இவற்றால் எந்த செயல் செய்தாலும் அதற்கு தக்க விளைவு உண்டு. ஆகையால் நல்லது செய்து நன்மை அடைவோம். உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள். எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. எனது காலடி உன் வீட்டில் படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றா. இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றா. நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது. கலங்காதே தங்கமே. ஒருவரை பற்றி நம்மிடம் குறை கூறும்போது காது கொடுத்து கேட்கும் நம்மை பற்றி மற்றவரிடம் குறை கூற மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நலம் குழந்தையே. பிடித்தவர்களிடம் அன்பாய் இருப்பதை விட உண்மையாயிரு. அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது, ஆழமானது. சரியோ தவறோ உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோள் உன் கையில் இருக்க வேண்டும். மற்றொருவர் கையில் கொடுத்தால் கிறுக்கி தள்ளி விடுவார்கள்.
வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் உறவுகளை மட்டுமில்லை, உலகத்தை கூட வென்று விடலாம். உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் உலகம் குழந்தையே. மனைவி என்பவர் தாயாக பார்த்தால் தாயாக தெரிவார், குழந்தையாக பார்த்தால் குழந்தையாக தெரிவார், தொல்லையாக பார்த்தால் தொல்லையாகத்தான் தெரிவார். அந்த அன்பானவளை நீ பார்க்கும் விதம்தான் மாற்றுமே தவிர அவள் மாற மாட்டாள். நீ என்ன எண்ணுகின்றாயோ அதுவே நடக்கும். ஆகவே நல்லதை நினை, மகிழ்ச்சியானவற்றை எண்ணுங்கள், மன உறுதியை எண்ணுங்கள். எண்ணியபடியே எண்ணங்களின் பிரதிபலிப்பே வாழ்க்கை. நீ பெறுகின்ற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் என்னிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளே. கலங்காதே தங்கமே, எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதே. ஏனெனில் இங்கு பணிவிற்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகள் உண்டு. நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் தங்கமே. இருந்தும் மௌனமாக இருக்க காரணம், அவை உனக்கு புண்ணியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வட்டியோடு சேர்த்து கொடுக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை மட்டும் நினை, நல்லதை செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப் போகும் வெகுமதி கோடி கோடியாய் இருக்கப் போகின்றது குழந்தையே. இனி கலங்காதே. என் தங்கமே, எப்படி இருக்கின்றாய் என்று யாரேனும் கேட்டால் முகம் நிறைய புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல். அந்த சொல்லே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு. ஏனென்றால் உனது பெரிய பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே. நீ விரும்பியது உன் கைக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கை வைரம் போல் பிரகாசமாக மின்னும். உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் மண்டியிடாதே. தலை நிமிர்ந்து சொல், என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்க்கையில் வரப்போவதில்லை என்று. உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு. உதாசீனத்தால் மனம் உடையாதே. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது. பொறுமையுடன் காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் தராதே. உன் வாழ்க்கையையே பதிலாக கொடு. உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனியட்டும். உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் முயற்சி எடு குழந்தையே. உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன். பிறகெதற்காக கலங்குகின்றாய்? பொய்யால் செழிப்பாக வாழ்வதை விட உண்மைக்காக துன்பப்படுவது மிக சிறந்தது. உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நாள் ஆகின்றது என்று கவலைப்படாதே. அந்த நாட்களில்தான் நீ உண்மையான மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த இடைவெளியை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். நீ பொறுமையாக இரு. அனைத்தும் நீ விரும்பியபடி நடக்கும். நம்பிக்கை எனும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும். உன்னை காண உன் இல்லம் தேடி வருகின்றேன் குழந்தையே. சிறுவயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகின்றார். துவலாதே. உனக்கு துணையாக நான் வருகின்றேன். உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்றுத் தேர்ந்தவை. எப்படி அதை நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகின்றாய், அதற்கு தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காக. அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் தங்கமே. ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அவற்றைத்தான் நான் உனக்கு செய்கின்றேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகின்றது. நீ சண்டையடித்துக் கொண்டிருக்கின்றாய். உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று. தவறு என்றால் அதை மாற்ற நீ உன்னிடத்திலே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் குழந்தையே. நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எல்லாம் மாறும், விரைவில் மாறும்.
உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, கலங்காதே, நீ நன்றாக இருப்பாய். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் என்று உனக்கு உண்டு. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. இப்படி இருந்தால்தான் பிடிக்கும் என்று கூறும் அன்பை விட எப்படி இருந்தாலும் பிடிக்கும் என்று கூறும் அன்பே உண்மையானது. உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும். குழந்தையே, என் குழந்தையே, நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு இந்த சாயி பொறுப்பு. உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசிர்வதித்தது போல் உனக்கு கிடைக்கும். கலங்காதே, நீ நன்றாக இருப்பாய். உன்னை கேலியாக பேசுகின்றார்கள், உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன், என்றும் இருப்பேன். உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. உன்னை என் அரவணைப்பிலேயே வளர்ப்பேன். ஒருபோதும் கலங்காதே. தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழி நெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகின்றாய். அப்பேற்பட்டவர்களும் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள். உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கின்றார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை முதலில் புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்கள் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லாரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும். எதற்காகவும் விரக்தி அடையாதே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினையை அவர்களையே போய் சேரு. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. கலங்காதே. நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். உனக்கு நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகின்றது. எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல். உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. ஒருபோதும் கலங்காதே. பஞ்சபூதங்களிலும் என் செயல்பாடுகள் இருக்கும் தங்கமே. நீ மனதார என்னை ஒரு கணம் நினைத்தால் உன் கண்களுக்கு உன் விருப்பப்படி நான் புலப்படுவேன். எனக்கு மாட மாளிகையோ கூட கோபுரமோ தேவையில்லை. சிறு குடில் ஆனாலும் எங்கு அன்பு நிரம்பி வழிகின்றதோ அதுவே நான் வசிக்கும் நிரந்தர ஸ்தலமாகும். அதிவிரைவாகவோ தாமதமாகவோ யான் உனக்கு அனுப்ப வேண்டிய அதிசயங்களை அனுப்பியே தீருவேன். உன் கடமை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பது மட்டுமே. எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் உனக்கு நன்மை நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில், என் கை உன்னிடத்தில். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் அப்பா எங்கும் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு குழந்தையே. என் மகள் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? நீ என் செல்ல மகள் அல்லவா? நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய். இது உன் தந்தையின் பரிபூர்ண ஆசிகள் உனக்கு. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரியும். அன்பு குழந்தையே, தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். என்னை பூர்வ புண்ணியம் உள்ளவர்கள் மட்டுமே வணங்க முடியும். என்னுடைய சங்கல்பம் இன்றி என்னை யாரும் தரிசிக்க முடியாது. உன்னுடைய பூர்வ ஜென்ம பலன்கள் கைகூடும் போது நான் உன் துன்பங்களை துடைக்க காட்சி தருகின்றேன். நீ என் நாமத்தை அன்புடன் உச்சரித்தால் உன்னுடைய முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்து இருப்பேன். பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். வாழ்க்கையில் விட்டுவிட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடு. வார்த்தைகளில் தான் இருக்கும் மாற்றம், மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் குழந்தையே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு.
காலம் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும். எப்பொழுதும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே. நிச்சயம் நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும். நீ இப்படி நிம்மதியின்றி எப்போதும் கண்ணீருடன் இருப்பதை பார்க்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் தங்கமே. வா, என் மடியில் தலை சாய்த்துக்கொள். உன் அப்பா உன்னுடன் எப்போதும் இருப்பேன். என் தங்கமே, வாழ்க்கையில் 4 விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதே. நம்பிக்கை, சத்தியம், உறவு, இதயம். ஏனெனில் இதில் எதையாவது உடைத்தால் அதிகமாக சத்தம் கேட்காது, ஆனால் வலி சற்று அதிகமாகவே இருக்கும். வீணான காரியத்தை மனதில் வைத்து புலம்புவதை விட அக்காரியத்தை மனதை விட்டு விரட்டி விடுவதே உன் மன நிம்மதிக்கு அடிக்கல் நழுவதாக இருக்கும் குழந்தை. ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரியும் போதுதான் மனம் மிகவும் வலிக்கின்றது. இவர்களையா இத்தனை நாள் உயிராய், உணர்வாய், உறவாய் நினைத்தோம் என்று நம்பி ஏமாந்தது உன் கர்மவினை குழந்தையே. கலங்காதே. எல்லோரிடமும் சிரித்து பேசலாம். ஆனால் மனதிற்கு பிடித்த ஒருவரிடம்தான் அழுது பேச முடியும். அதுதான் உண்மையான உறவு. என் வைரமே, நான் உன் கைகள் 2ஐயும் பிடித்துக் கொண்டு போகின்றேன். நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும். மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும். நான் இருக்கின்றேன் தங்கமே. தேவைக்காக பழகுபவர்கள் காரியம் முடிந்துவிட்டால், நமக்கு காரியம் நடந்தால் கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள். நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். ஆனந்தமாக இருப்பாய். நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் செல்வமே. உன் வலிகள் எனக்கு புரிகின்றது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமை போல் உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அழாதே தங்கமே. உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். உன் காத்திருப்பு என்று வீண் போகாது. உனக்கானதை உன்னிடம் நான் நிச்சயமாக சேர்ப்பேன். நான் உனக்கான எல்லா தேர்வுகளும் வைத்து அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன். என்னை நம்பு, நம்பி காத்திரு. உனக்கான பொக்கிஷங்கள் உன்னை வந்தடையும். என் செல்ல மகளின் குறைகள் அனைத்தும் தீரும். இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும். ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சாயி நமக்கு பதில் சொல்லவில்லை என்று நினைக்காதே. நான் பல தடவை சொல்லியும் நீ கேட்கிறதாக இல்லை. நான் மறுபடியும் சொல்கின்றேன், கேள். உனக்கு தேவையில்லாததை நான் உனக்கு ஒருபோதும் தரமாட்டேன். அதில் நான் தெளிவோடு இருக்கின்றேன் குழந்தையே. அதில் இருக்கும் ஆபத்து உனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீ அந்த காரணத்தை அறிந்த பின்னர் எனக்கு நன்றி சொல்வாய். சிறிது காலம் பொறு. அவசரம் வேண்டாம். நான் இருக்கின்றேன். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்திருக்கின்றேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசிர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாது. முடிந்தது என்று நீ நினைக்கும் நேரத்தில் கூட நான் உனக்கான அற்புதத்தை செய்வேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.